காலத்துக்கு தோன்றிவிட்டன. அதுக்கு பிறகு ஏற்பட்ட விளைவுதான் இது. இது கிரகங்களால் ஆனதே தவிர மனிதர்களால் ஆனது அல்ல. நேற்று இரவு உனக்காக சனி பகவான் வரத்தை வாங்கி இந்த பெண்ணை நடக்க வைக்க வேண்டும், சரியாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அவர் இன்னைக்கு வந்து உனக்கு சக்தியை கொடுத்துட்டார். அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருக்கு தீபமேற்றி நீ வணங்க வேண்டும். மொத்தம் 9 சனிக்கிழமை. வா பக்கத்துல. நீலாம்பரதாரி காகவாகனா காப்பாய், சக்தி கிடைச்சாச்சு. இந்த வருஷம் முடிஞ்சிரும், சொத்தாக்கிருவோம். போயிட்டு வாங்குவோம். எனக்கு காது கேட்காம போயிடுது திடீர்னு. என்னன்னு தெரியல. உனக்காக எவ்வளவு நேரம் செலவழிக்க பேவுல. இனிமேல் பெல்ட் போடக்கூடாது. நல்ல தூங்கலாம், நல்ல எந்திக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். மகிழ்ச்சி கிடைத்து விட்டது, சென்று வரலாம். வாழ்க. பாண்டிச்சேரியில இருந்து வந்து நமக்கு ஒரு சரக்கு கூட வாங்காம எங்க இருந்து என்னைக்கு போறேன் பிரான்ஸ்க்கு? அடுத்த மாதம் போயிட்டு போறேன் ஜனவரி. அப்ப நான் ஒரு 6 மாதம் உங்களுக்காக காத்து கிடக்கணும். ஓத்தரி 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 ஓத்தரி. சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்தாங்க, மகிழ்ச்சியா வாங்க, நன்னா இருங்க. போயிட்டாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு அதே காரைக்கால் கணவன் மனைவி 2 பேர் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்கள்? கால் வந்துட்டு வாங்கோ. யார் இந்த அம்மா? நான் தமிழ்ல சொன்னோம்ல, கணவன் மனைவி தானே சொன்னேன். கால் வந்துட்டு வாங்க. ஏன் கலங்குகிறீர்? அப்பா, என்னப்பா என்னைக்கு இந்த வெளிநாட்டுக்கு போற? என்னக்கா நீங்க யாரு? அவங்க கூட வந்திருக்கல. இவங்க கூட எத்தனை பேர் வந்திருக்கேன்? எல்லாரும் வாங்க. அடாடாடா தடாதடா புடா புடா. அம்மாவாது தாயார் பார்வதி வந்து உட்கார். என்ன வேண்டும் உங்களுக்காக? சொந்த ஊர் எந்த ஊர்? திருநள்ளாறு. அப்படியா? கண்ணை மூடி பார்க்கிறேன். அது எங்க இருக்கு? என்ன மாவட்டம்? மாயாவரம். கண்ணை முடுங்க, கண்ணை முடுங்கம்மா, கண்ணை முடுங்க. உனக்கு குலதெய்வம் வேணுமா, வீட்டுக்கு வேணுமா? கண்ணை முடித்தா பராசக்தி. அம்புவில்லும் கையிலேந்தும் அழகு பாலகர் எங்கள் ஐயப்பன், எங்கள் ஐயப்பன். ஐயனார் முதல் தெய்வம். 2ஆம் தெய்வம் வீரனார். என்ன வீரனார்? நொண்டி வீரனார். எல்லையில் காப்பான் முனீஸ்வரர். பெண்ணின தெய்வமாக பேச்சு ஒரு தெய்வம், காளி ஒரு தெய்வம், அங்காளி ஒரு தெய்வம். வணங்குவாய், நீ வெற்றியும் அடைவாய். வணங்கி வா. வேற என்னப்பா வேணும்? அந்த கான்ட்ராக்ட் இந்த வருஷம் கிடைக்கும், கவலைப்படாத. நல்லா இருப்பான். பணத்தை சேகரிக்க தெரியல அவன் பையனுக்கு. அவனுக்கு புத்தியை கொடுத்து வாழ வச்சுட்டாங்க. போயிட்டு வரலாம். வாமா பார்வதி, வா பராசக்தி, பக்கத்துல வா. என்ன வேண்டும்? வட்டி எவ்வளவு? போய் சொல்லிட்டாலே கொடுக்கல. இப்ப வட்டி வேணுமா அசல் வேணுமா? அசல் வேணுமா வட்டி வேணுமா? இந்த அப்படி வாங்கி தர. அடுத்த மாதம் உன் பணம் வந்துருப்போம். இந்தா. சிரிக்கின்றாள் அவள் சிரிக்கின்றாள். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கோம
கோம்பை கோம்பை அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. கோம்பை ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். கோம்பை நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. கல்யாணம் முடிச்சு மனங்கலங்கி வந்த பையன், புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அது நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது. கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. இல்லை தம்பி, கல்யாணம் முடிச்சியா உன் முன்னாடி கூட பேசினியாடா? அவன் பேச்சுவார்த்தைக்கு வந்தாளாடா? பேச்சுவார்த்தைக்கே வராத உதவி ஏன்டா கட்டின? கால் விட்டுவான். பாட்டு பொருத்தமா இருக்க? ஏண்டா சிரிக்கிறே? இப்போ மனைவிய பேச்சுக்கு இணங்கி பெருமையோட வாழ்க்கை தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? இந்தா தொழிலையும் தாரேன். அடுத்த பௌர்ணமிக்குள்ள 2 பேரும் இணைந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய சக்தியோடு வந்து இணைவாய். வெற்றி உண்டு மகனே. செல்வாக்கார் போயிட்டு வா. என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கோம்பை மட்டும் உட்காருங்க, வழி விடுங்க, அங்க போயிருங்க, வாரம் வழி விடுங்க மேல உட்காருங்க, சொல்லுங்க. உன் பையனுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி அருமையாக பூ எடுத்து கொடுத்தா போதுமா? இனிமே நீ வரேன்டாப்பா, பத்திரிக்கை அடிச்சு எனக்கு கொண்டு வரதுக்கு வா. இங்கதான் நடக்கும். இந்தா சந்தோஷமா வரலாம். பக்கத்துல வா. இந்தாப்பா கர்மசாமிக்கு அடுத்து திருவாரூர். என்னப்பா வேணும்? உன் பையனுடைய மன அலைகளை திருத்தி ஜெயிச்சு தந்தா போதுமா? பொய் சொல்லுதான்ப்பா. கையில இருந்த செல்வங்களை எல்லாம் விட்டு விட்டு இப்போ ஓட்டாண்டியா இருக்கான். அதனால செல்வாக்கா இருக்கும் பொழுது என்னைய வந்து பார், ஏண்டா இழந்து போன அப்படின்னு உன்னுடைய வாதம். அவனை பணத்தோட வர வைக்க அப்படி போதுமா? வெற்றி உண்டு. சந்தோஷமா இருப்பா. திருவாரூர் வெளிநாட்டுல என் புருஷன் இருக்காரத்தா, அத்தா இருக்காரத்தா, இருக்காரத்தா. எரிப்பேன் வெள்ளி விடுறா கிளிக்கே. கால் வந்துட்டு வா. திருவாரூரா? என்னது உங்க அப்பாவா? எவ்வளோ கிட்ட வான்னு சொல்லலாம். எவ்வளோ பயப்படுற? பயங்க. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய சொந்த வீடு வாசலெல்லாம் ஒரு இடம். நீங்க இப்போ குடியிருந்து பயந்து வந்து இருக்கிறது திருவாரூர். ஆனா சொந்த இடம் பட்டினம். என்ன பட்டினம் இது? என்னது இதை சேர்த்து பட்டணம்னு சொன்னா நாகப்பட்டினம். இன்னொருத்தர காலம்னு சொன்னான். அப்படி சோமருக்கு அந்த வெளிநாட்டுல உன் புருஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்க் அவனை எடுத்திருக்கிறான். அதுல கொஞ்சம் நஷ்டீடு காட்டி இப்ப மனவேதனைக்குரியதாக இருக்கு. அதனால புதுமையாக அடித்தலா ஒரு வருமானத்துக்கு 2 வியாபாரத்தை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். அந்த வியாபாரத்துல வெற்றியாக்கி அந்த நஷ்டத்தை ஈடு கட்டிட்டு
மீண்டும் அதே பல்க ஓட்டக்கூடிய சக்தியும் தந்து எக்ஸ்டர்னலா ஆயில் வாங்கி விற்கிற சக்தியும் கொடுத்து உங்க கடனை தீர்த்து தந்தா போதுமா? கால் விட்டு வா. தொப்பு 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 3 மாத வெரிஃபிகேஷனில் அந்த பாஸ்போர்ட் ரிலீஃப் ஆகும், தொழிலும் வெற்றியாகும். நல்லா இரு. அப்படியா? பக்கத்துல வா. இதோ இந்த விரல சிக்குன்னு பிடி பாப்போம். ஒத்த கைட்டு கிளம்பு. முந்து உட்கார். சில நேரத்துல ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா அடிக்குது. படப்பட 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 நல்லபடி சிக்கன் பிடி பேவில்ல. ஏன்னா வருத்தப்படாத நான் பேவணும்னு சொல்ல. மகளே, தனிமையான ஒரு வாழ்வை நீ மேற்கொண்ட காரணத்தினால் உடம்புல பிரஷர் கூடி மேல்வலி, கண் எரிச்சல், உச்சி கடுத்தல், உறக்கமில்லா மேன்மை, அடிவயிறு வலி, யூரின் ரப்பிள், இடுப்பு, பிட்டம் போன்ற இடங்களில் வலி இருக்கிறது. இவைகளையெல்லாம் தனித்து தந்தால் போதுமல்லவா? இனிமேல் படபடப்பே இருக்காது. சென்று வா, சென்று வா, சென்று வா. பொண்ணு உன் பொண்ணு IPS ஆகுவா. நல்லா இரு. உன் மகன் இல்லையா? இந்தாடா போலீஸ் அதிகாரி ஆயிடுவான். காது கேட்காது. விட்டு வா. அதே திருவாரூர் கணவன் மனைவி 2 விதி கொடுத்தா பேவுளில் நல்லா இருந்தா. என்னமா உனக்கு உடனே தெரியல? 50,000 சரி. என்னது இது? அப்படியா? உன் பேர் என்னக்கா? ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்க்கையம்மன் கோயில் இருக்கா அந்த ஏரியாவில? இருக்கா? பக்கத்துல இருக்கு. நீங்க கும்பிடுவீங்களா? அதான் அந்த பாட்டை பாட்டுன்னு ஒண்ணு மூணு காரணம் விட்டு வாங்க போங்க. வாப்பா தாயி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் தாயி அப்படின்னு போய் கும்பிட்டியாமல்ல. எதுவும் மாறுபாடு நடந்திருக்கா, செய்வன நடந்திருக்கா, கோளாறு இருக்கான்னு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? டாக்டர்கிட்ட பார்த்தாலும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் இந்த வலியெல்லாம் தீர மாட்டுக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா. நீங்க முதல் மரியாதை பட வசன சொல்லும் நினைச்சுக்கிட்டீங்களோ நீங்க எல்லாம்? அப்படி மனசு சொல்லுது. உண்மையா இல்லையா மகளே? செய்வன கோளாறு இல்லை, கிரக கோளாறு. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்பட்டு பிரஷர் கூடி ஒரு பக்கத்து நரம்பு இழுத்துருச்சு. சில சமயத்துல சாப்பிடாமல இருந்து வயலெல்லாம் ஊதிடுது. இந்த படபடப்பெல்லாம் நடக்கும். இந்த நோயை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் விட்டுருவான். எங்க இருக்கா பையன்? திருமணமா திருமணமா தெருவினிலே ஊர்வலமா, ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவானா. சிரிக்கிய வயிறு கல்யாணம் ஆயிடுதாப்பா? அதுக்காக அந்த பிள்ளைய நீங்க எதுவும் தப்பா எதுவும் பேசுறீங்களா? ஓ, யார்கிட்ட போய் சொல்லுத பேசுறா? ஒண்ணு போல காலம் விட்டுவா, ஒண்ணு போல காலம் விட்டுவா. விளையாட்டு விளையாட்டா இருந்தாலும் வினயத்துல சரியா இருப்பேன். கணவன் மனைவி 2 பேரையும் திருக்கடையூர் அன்னை அபிராமியை போய் கும்பிட்டு வர சொல்லு. அமிர்த கடை ஈஸ்வரருக்கு அர்ச்சனை செய்ய சொல்லு.
காலசம்கார மூர்த்திக்கு பூமாலைகள் எடுத்து சூட்டி புண்ணியமாக அர்ச்சகை செய்து அங்கு கொடுக்கின்ற விபூதியமும் என் தாய் அபிராமி கொடுக்கின்ற குங்குமத்தையும் வாங்கி இங்கே கொண்டு வா. அருமையான ஒரு ஆம்பளை பிள்ளை வரந்தாரே, பிறக்கிற பிள்ளைக்கு கருப்பா என்று பெயர் வைப்பாய். ஜெயிச்சு தாரேன், மன்னித்து விட்டேன். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. வீட்டுல எதுவும் செஞ்சிடும் செஞ்சு வைக்கிறான்ட்டு வீட்டுக்கு வராங்க. மனத்தை மாத்தியாச்சு, போயிட்டு வரலாம். கருமசாமிக்கு திருவாரூர் தியாகராஜ சாமி கோயில் பக்கத்துல வீடு யாருக்கு? வாமா. தேரோடு வீதியாது? எத்தனை தேர் ஓடும்? மனுநீதி சோழனுக்கு கோயில் இருக்காங்க. மனுநீதி சோழனுக்கு கோயில் இருக்குதா? எங்க இருக்கு? வெரி குட். தங்க பிள்ளை காலுண்டுவா காலுண்டுவா. இங்க யாரும் போய் சொல்ல முடியாது, உண்மையத்தான் சொல்ல முடியும். இவன் யார்? இவள் யார்? இவங்க அப்பனே எங்கே? இல்லை, உனக்கு அப்பா ஒண்ணு அம்மா ரெண்டுடா. சோமாரிக்கியா? இப்ப என்ன செய்யணும்? உனக்கு வெட்டியாக்கி தரேன், செட்டில்மெண்ட் பண்ணி தரேன். எரும மாட்டை தூர விட்டுரு, கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆமா, வெற்றி உன் பக்கம். எல்லா பணமும் கிடைக்கும், 2 பிள்ளைகளையும் காப்பாற்றக்கூடிய சொத்தும் வாங்கி தரேன். வா, வாழ்வீர்கள், நன்றாக இருங்கள், நன்றாக. அப்படியா? அப்படியா? என்னடா சும்மா இருக்கேடா? பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி 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 பொள்ளாச்சிக்கு அடுத்து உடுமலைப்பேட்டை. கால் வந்துட்டு வரலாம். உடுமலைப்பேட்டை வாங்க. என்ன ரோடு 2ஆ பிரியுது இடத்துல இடது பக்கமா விடா. டாங் டாங் டாங். கோவாக்காரன் எங்க? இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டுவாமா. கால் கேள்விப்பட்டேன். அமைதி கேள்விப்பட்டேன். 2 பேரும் ஒண்ணு போல கண்ண முடி உட்காருங்கப்பா. அப்பா கடவுள் அமைத்து வைத்த மேடை உனக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. உன் உடம்ப பார்த்தேன், குழந்தை பெறக்கூடிய சக்தி இருக்கு. இவன் உடம்ப பார்த்தேன், 25% குறைவு இருக்கு. அதுக்கு தகுந்த கவுண்டிங் பவர் வர்றதுக்கு வேண்டிய மருத்துவத்தை கொடுத்து இன்னொரு குழந்தை பிறக்கும். ஆனா உங்க 2 பேருடைய அபிப்பிராயத்தை பார்த்தேன், தெய்வ சக்தியால எங்களுக்கு குழந்தை பிறக்குமா அல்லது பணம் செலவழிச்சு டாக்டர் மூலமா பிறக்குமா? ஆனா எப்படியோ எங்களுக்கு குழந்தை வேணும் என்பது உங்க 2 பேருடைய கருத்து. கால் வந்துட்டுவாங்க. என்னப்பா உடுமலைப்பேட்டை? உடுமலைப்பேட்டை கிறுக்கஞ்சாமி. என்னடா பேசுற நீ? வைகாசி மாதம் வரை பொறுமையாக இருந்து
குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாகவே பிறக்கணும், இறந்து போன என் மகனே மீண்டும் பிள்ளையாக கிடைக்கணும் என்பது உன்னுடைய கருத்து. அப்படியே தருகிறேன் மகனே, வெற்றி உண்டு. காலம் இந்த கனியை வீட்டுல போய் சாப்பிட்டுருமா. உன் கற்பப்பையில் குழந்தை ஜனனம் ஆகும், உனக்கு புண்ணிய சக்தி கிடைக்கும். இந்த கனியை என்னை நினைத்து நீ கும்பிட்டு வா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்த உன் கடன்கள்லாம் தீரும். புண்ணியமடைவாய் செல்லங்களே, வாழ்க வெற்றியுடன்.